பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் என்கிற இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அழகான ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் போய் அழகாக தூக்கி எடுத்து கொஞ்சலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தைக்கு தலையும் உடம்பு மட்டும் பெருசாக இருக்குது. 2 கைகளும் 2 கால்களும் குறுகிய நிலைமையில் அந்த குழந்தை பிறந்துடுதுங்க. அப்போ அதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா ரொம்ப மனசு உடஞ்சி சோர்ந்து போய் ரொம்ப கவலையா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை அழகா லைட்டாக அப்படியே சிரிக்கிறத பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மா மனசில் ஒரு உறுதி எடுத்து, இனிமேல் இந்த குழந்தைய நாங்கள் வளர்த்தி ஒரு நல்ல மனிதனாக, உயர்ந்த மனிதனாக நாங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்தி கொண்டே வராங்க. சில காலங்கள் சென்ற பின்பு அந்த குழந்தைய போய் ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் போய் சேர்த்த உடனே அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப கேலி பண்ணதுனால அந்த பிள்ளை வந்து சொல்கிறான், இனிமேல் நான் ஸ்கூல் படிக்க மாட்டேன், என்னை ஸ்கூலில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீச்சல் குளத்தில் விழுந்து சாகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது அவங்க அப்பா வந்து தூக்கி எடுத்து, மகனே என்னடா பண்ணுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் யோசிக்கிறான், எங்கள் அப்பா அம்மா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, இவங்களுக்காக நான் வாழ்ந்து எதையோ ஒன்று சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அந்த பிள்ளை ரொம்ப அதிகமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன் மறுபடியும் ஸ்கூலில் சேர்ந்து காலேஜ் படித்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அவரை ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்றாங்க ஸ்கூலுக்கு. அப்போ ஸ்கூலுக்கு போய் சேர்ந்து அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல், நான்லாம் பேச வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேன், தம்பி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாரோ அதை போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லி அநேக ஸ்கூலுக்கு, அநேக அநாத ஆசிரமங்களுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு இவர் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக அப்படியே வராங்க. கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் அவரை அழகாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ இன்றைக்கி தேசமெங்கும் உலகமெங்கும் ஒரு பெயர் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரராக இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, பாஸ்டர் ரிக் ஊஜித் அவர்கள் இன்றைக்கி தேசமெங்கும் கர்த்தரால் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்களும் உடஞ்சி போய் சோர்ந்து போய் நான் எதற்கும் தகுதி இல்லை, நான் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி மனசில் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசம்னா இந்த உலகத்தை, மனிதர்களை, பிசாசை ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. Have a nice day. Thank you.